Hi all, very good evening. 8th standard Englishல போன கிளாஸ்ல future tense பார்த்தோம். Future tense and its forms 4 ஃபார்ம் பார்த்தோம். ஸோ இப்போ வரைக்கும் tenses 3 விதமான tenses present, past, future. நிகழ்காலம், கடந்த காலம், இறந்த காலம் இல்லைன்னா இல்ல எதிர்காலம். ஸோ இந்த 3மே நம்ம பார்த்துட்டோம். இன்னி கிளாஸ்ல கண்டிஷனல் சென்டென்சஸ் வித் இஃப், இதுவுமே பீயிங் சேஃப் இந்த ப்ரோஸ்ல டென்சஸ் பகுதியை டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லப்பட்டிருக்கிற கிராமர் போர்ஷன் தான் இதுவும். கண்டிஷனல் சென்டென்சஸ் வித் இஃப் இதை நம்ம டென்சஸ் இப்ப நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி தான் இந்த இஃப் கண்டிஷன் 3 டைப்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். டைப் 1, டைப் 2, டைப் 3 என்னங்கிறத நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல வாங்க பார்க்கலாம். Conditional sentences with if. It is also called as conditional clauses or if clauses. Conditional sentences with if இருந்ததுன்னா இதை conditional clauses அப்படின்னு சொல்லப்படும், இல்லைன்னா if clauses அப்படின்னு சொல்லப்படும். Action in main clause takes place without if condition. ஒரு சென்டென்ஸ் 2 சென்டென்சஸ் இருக்கு சேர்த்தாப்புல, அதுல மெயின் கிளாஸ் ஒரு சென்டென்ஸ் ஆகும், மீதி half of the sentence it is consisting of if condition. So the main clause இருக்கிற sentence it will take place without the condition if. இது எப்போ நடக்கும்? the action இந்த செயல் main clause it takes place. When does it takes place? If a certain condition is fulfilled. An action mentioned in the main clause takes place only when a certain condition is fulfilled. Okay? ஒரு கண்டிஷன் இருந்தாதான் அது நிறைவேற போறது, அது ஃபுல்ஃபில் ஆக போறதுங்கிற பட்சத்துல மெயின் கிளாஸ் நடைபெறும். இட் வில் டேக் பிளேஸ். இந்த மெயின் கிளாஸ் ஆனது இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் இஸ் நாட் கன்சிஸ்டிங் ஆஃப் இஃப் கிளாஸ். இந்த இன்னொரு half of the sentence it is consisting of with if கிளாஸ்ங்கிறது இதுல சேர்க்கப்பட்டிருக்கும். எக்ஸாம்பிள்ஸா நம்ம பார்க்கறத ரொம்ப எளிமையா தெளிவா புரியும் நமக்கு. டைப் 1, டைப் 2, டைப் 3 கண்டிஷனல் சென்டென்சஸ் வித் இஃப் இருக்கு. டைப் 1ல it is possible and also very likely that the condition will be fulfilled. அந்த ஆக்ஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் அதிகமா இருக்கு. அந்த and condition will also be fulfilled. இந்த கண்டிஷனும் நிறைவேற்கப்படும். It will be completed or it will be fulfilled. Type 2ல possible but unlikely that condition will be fulfilled. ஆக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஆனா அந்த கண்டிஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. Unlikely that condition will be fulfilled. Type 3ல condition is impossible to be fulfilled. It refers to the past. கண்டிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிற கண்டிஷனே நடக்க முடியாத ஒரு கண்டிஷன், அதாவது இட் இஸ் இம்பாசிபிள் டு பெர்ஃபார்ம். ஏன்னா அது எப்ப இது நடந்திருந்தா இட் இஸ் ரெஃபரிங் டு தி பாஸ்ட். என்னோட கடந்த காலத்துல அதை நான் நிறைவேற்றி இருந்தேன்னா அது நடந்திருக்கும். சோ என்னோட கடந்த காலத்துல நான் செஞ்ச செயலை என்னால மாத்த முடியாது இல்லையா? நடந்ததுதான், அதுல போய் நான் எப்படி மாத்த முடியும்? ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கும், அதுக்கு உண்டான விளைவு, அதுக்குண்டான ரிசல்ட்டும் எனக்கு கிடைச்சிருக்கும். என்னோட பாஸ்ட் ஆக்ஷனை நான் மாத்திருந்தா அது அப்படி நடந்திருக்குமோ? சோ ரெண்டுத்துக்குமே வாய்ப்பு இல்ல. கண்டிஷன் இஸ் இம்பாசிபிள் டு பி ஃபுல்ஃபில் ஆஸ் இட் ரெஃபர்ஸ் டு தி பாஸ்ட். So இந்த இதுல மெயினா 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கண்டிஷனல் கிளாஸ் ஆர் இஃப் கிளாஸ். இன்னொன்னு மெயின் கிளாஸ் வித்தவுட் இஃப் கண்டிஷன் இருக்கும்,
இன்னொரு சென்டென்ஸ் வந்து the action இதுல இருக்கிறதுல வந்து it will be having if a certain condition is fulfilled. வாங்க ஒரு டைப் ஆஃப் இதையும் கண்டிஷனல் சென்டென்சஸையும் நம்ம பார்க்கலாம். டைப் 1 கண்டிஷனல் சென்டென்ஸ், பாசிபிள் கண்டிஷன் அண்ட் இட்ஸ் ப்ராபபிள் ரிசல்ட். கொடுக்கப்பட்டிருக்கிற சென்டென்ஸ்ல கண்டிஷன் வந்து பாசிபிளா இருக்கு, அதோட விளைவு அதோட ரிசல்ட்டும் ப்ராபபிள் நடக்கலாம். இஃப் கிளாஸ் வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. மெயின் கிளாஸ் இன்னொரு 2 சென்டென்சஸ் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, ஒன்னு வந்து இஃப் கிளாஸ் இந்த கண்டிஷனோட இருக்கிறது, இன்னொன்னு இந்த ஆக்ஷன் வந்து மெயின் கிளாஸ்ல வந்து நடக்க போகுது. தட் வில் பி இன் சிம்பிள் ஃபியூச்சர். டைப் 1 கண்டிஷன்ல டைப் 1 கண்டிஷன்ல இஃப் கிளாஸ் வந்து சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கு, மெயின் கிளாஸ் வந்து சிம்பிள் ஃபியூச்சர்ல இருக்கு. இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளா பார்ப்போமே, ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். சோ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி சென்டென்ஸ் பாருங்க. இது வந்து இஃப் கிளாஸ் உடைய இருக்கிற சென்டென்ஸ். இஃப் யூ டோன்ட் ஹரி, நீ அவசரப்படல அப்படின்னா, நீ வேகமா செயல்படல அப்படின்னா, யூ வில் மிஸ் த பஸ். நீ வேகமா கிளம்பல அப்படின்னா நீ பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவ. இஃப் யூ டோன்ட் ஹரி யூ வில் மிஸ் தி பஸ். ஸோ இஃப் கிளாஸ்ங்கிறது இப்போ நீ வந்து வேகமா கிளம்பலைனா, திஸ் சென்டென்ஸ் இஸ் இன் சிம்பிள் பிரசன்ட். யூ வில் மிஸ் த பஸ், என்னோட எதிர்காலத்துல நீ வந்து பஸ்ஸை மிஸ் பண்ணுவ. இட் இஸ் டாக்கிங் அபவுட் ஃபியூச்சர், அதுவும் சிம்பிள் ஃபியூச்சர். நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, சிம்பிள் ஃபியூச்சர்ல என்னோட சப்ஜெக்ட் வந்து ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட் தேயா இருந்ததுன்னா சப்ஜெக்ட் பிளஸ் ஷால் ஆர் வில் பிளஸ் வெர்ப் வரும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. சோ இங்க வந்து யூ சப்ஜெக்ட் பக்கத்துல வில், சிம்பிள் ஃபியூச்சர்ங்கிறதுனால ஐ எம் ஆடிங் வில். யூ வில் மிஸ் த பஸ் பிளஸ் த வெர்ப். இங்க வெர்ப் என்ன, நான் மிஸ் பண்ணிடுவேன். இஃப் ராஜா இஸ் லேட் அகைன் ஐ வில் பனிஷ் ஹிம். ராஜா மறுபடியும் லேட்டா வந்தான்னா the sentence is in the if clause sentence வந்து simple presentல இருக்கு. அதனால நடக்க போற ஆக்ஷன் என்ன, I will punish him, நான் அவனை பனிஷ் பண்ணுவேன். The sentence is in simple future. என்னோட if condition உள்ள சென்டென்ஸ் வந்து சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கு. என்னுடைய மெயின் கிளாஸ் ஆனது இதை டிபெண்ட் பண்ணிருக்கிற இது வந்து என்ன டென்ஸ்ல இருக்கு, சிம்பிள் ஃபியூச்சர்ல இருக்கு. இஃப் யூ டிராப் தட் கிளாஸ் இட் வில் பிரேக். நீ அந்த கிளாஸ் கீழே போட்டேன்னா அது வந்து உடைஞ்சிடும். இட் வில் பிரேக். வில், வில்லுங்கிறது என்ன டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் இல்லையா. சப்ஜெக்ட் பிளஸ் வில் பிளஸ் வெர்ப், இட் டினோட்ஸ் சிம்பிள் ஃபியூச்சர். இஃப் யூ டோன்ட் லீவ் ஐ வில் கால் தி போலீஸ். நீ இப்ப கிளம்பலைன்னா நான் போலீஸை கூப்பிட்டுடுவேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த சென்டென்ஸ்ல. நீ இப்போ கிளம்பலைன்னா, the sentence in if clause is in simple present. The repercussion, the அதோட விளைவு action, I will call the police. I is the subject, will என்னோட future tense, simple future tense சொல்றது call, கூப்பிடுவேன், இதுதான் என்னோட verb. So subject plus will plus verb is simple future இல்லையா. So this is type 1 condition where the if clause is in simple present and the main clause is in simple future. என்னுடைய if clause ஆன sentence வந்து simple presentல இருக்கு, main clause ஆனது வந்து simple futureல இருக்கு. simple presentல எப்படி இருக்கும் sentence, ஒரு subject plus verb, I plus verb or I, you, we, they அந்த மாதிரி வார்த்தைகள் வரனா plus verb. Okay. The sentences are based on facts. இந்த சென்டென்சஸ் முக்கியமா ஒரு வார்னிங் கொடுக்கப்படுற சென்டென்ஸாவே இருக்கும். நீ இந்த கிளாஸ கீழே போட்டேன்னா அது உடைஞ்சிடும். நீ வந்து வேகமா கிளம்பலைன்னா நீ வந்து பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவ. இட்ஸ் லைக் கிவிங் அ வார்னிங் டு the person இல்லையா. இது பண்ணா இது ஆகும். இட்ஸ் லைக் கிவிங் அ வார்னிங் இந்த சென்டென்சஸ் எல்லாமே. So this is type 1 conditional sentences. நான் ஒரு மினிட் வெயிட் பண்ணிக்கிறேன், நீங்க நோட் டவுன் பண்ணிக்கலாம்.
ஓகே, அடுத்த இதுக்கு போலாம். டைப் 2 கண்டிஷனல் சென்டென்சஸ். இட் ரெஃபர்ஸ் டு an unlikely or hypothetical condition. அந்த கொடுக்கப்பட்டிருக்கிற கண்டிஷனே வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஹேப்பன், அன்லைக்லி, அண்ட் இட்ஸ் ப்ராபபிள் ரிசல்ட். இட் இஸ் வெரி அன்லைக்லி தட் த கண்டிஷன் வுட் பி ஃபுல்ஃபில். அந்த கண்டிஷன் நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கிடையவே கிடையாது. இட் இஸ் வெரி அன்லைக்லி. லைக்லினா நடக்கலாம், அன்லைக்லினா நாட் பாசிபிள் டு ஹேப்பன் இல்லையா, நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இஃப் த வெதர் வாசன்ட் சோ பேட் we would go to the பார்க். இப்போ ஆனா நம்ம சொல்றத அந்த வானிலை வந்து இந்த மாதிரி மோசமா இல்லாம இருந்ததுன்னா நாங்க பார்க்குக்கு போயிருந்திருப்போம். ஆனா இப்ப வந்து சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, வெதர் வந்து மோசமா தான் இருக்கு. அது இல்லாம இருந்திருந்தா நான் பார்க்குக்கு போயிருப்பேன்னு நான் சொல்றேனே தவிர, இப்ப நான் சொல்றது the actual scenario, இப்ப ஆக்சுவலா இருக்கிற கண்டிஷன்ல வெதர் வந்து சுமாரா தான் இருக்கு. அது அப்படி இருந்திருந்தா நாங்க பார்க்குக்கு போயிருந்திருப்போம். So very unlikely that condition would be fulfilled in the condition if the weather wasn't so bad. இது வந்து unlikely. இப்போ வந்து situation is bad. It is very unlike that the weather was good இல்லையா. நன்னா இருந்தா தான் நான் போயிருந்திருப்பேன், நன்னா இல்ல இல்லையா. If I was queen of England, I would give everyone free education. நான் வந்து இங்கிலாந்து நாட்டுக்கு வந்து அரசியா இருந்தேன்னா நான் வந்து எல்லாருக்கும் இலவச கல்வி கொடுத்திருப்பேன். ஐ வுட் கிவ், கொடுப்பேன். சோ இதுக்குண்டான இஃப் கண்டிஷன்ல இருக்கிற இது வந்து அன்லைக்லி. இது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கண்டிஷன். இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. நான் வந்து இல்ல இங்கிலாந்து நாட்டுக்கு வந்து ராணியா இருந்திருந்தேன்னா ஐ வுட் கிவ் everyone free education. So in the if clause இருக்கிற sentence, it's in if plus simple past. My verb, என்னுடைய verb ஆனது simple pastல இருக்கு. main clause வந்து present conditional or present continuous condition. என்னுடைய if clause ஆனது sentence verb வந்து simple pastல இருக்கு. இதுவே என்னுடைய மெயின் கிளாஸ் ஐ வுட் கிவ் எவ்ரிஒன் ஃப்ரீ எஜுகேஷன். இது வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் கண்டிஷனல். சரியா? if clauseங்கிறது சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. என்னோட மெயின் கிளாஸ்ங்கிறது would plus infinitive இது சேர்க்கப்படுறது. if I studied I would pass the exam. இந்த கண்டிஷன் வந்து இங்க அன்லைக்லியா இருக்கு, நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்ல இல்லையா. so that is the reason it is being categorized as type 2 conditional sentences. அதனால தான் இது type 2 conditionalா சொல்லப்பட்டிருக்கு. டைப் 1ல என்னது பாசிபிள் கண்டிஷன் அண்ட் ப்ராபபிள் ரிசல்ட். கண்டிஷன் வந்து பாசிபிலிட்டி இருக்கு, ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதுல வந்து கண்டிஷனே வந்து அன்லைக்லியா இருக்கு இல்ல ஹைப்போதெட்டிக்கலா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆனா என்னோட ரிசல்ட் வந்து ப்ராபபிள் ரிசல்ட், we would go to the park. அது வந்து நம்ம போறதுதான். இந்த சிச்சுவேஷன் வந்து ஹைப்போதெட்டிக்கலா இருக்கிறதுனால இது வந்து டைப் 2 கண்டிஷனலா நம்ம கேட்டகரைஸ் பண்றோம். முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னோட கண்டிஷன் வந்து ரொம்ப அன்லைக்லியா இருக்கு இல்ல ஹைப்போதெட்டிக்கலா இருக்கு. அதனாலதான் I'm categorizing this as type 2 conditional. My if condition is in simple past and main clause is in present conditional or present continuous conditional.
டைப் 3க்கு போலாமா? Type 3 conditional, it is used to refer unreal past condition and probable past result. என்னோட பாஸ்ட் கண்டிஷனுமே ரொம்ப அன்ரியலா இருக்கு, அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே இல்லை. நடந்து முடிஞ்ச விஷயத்துல வந்து நம்ம இதுல பேச பாக்குறோம். அந்த மாதிரி ஒரு அன்ரியலா ஒரு பாஸ்ட் கண்டிஷன் இருந்திருந்தா ப்ராபபிளான பாஸ்ட் ரிசல்ட் வந்திருக்கும். ஸோ இஃப் கிளாஸ் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இருக்கு. பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா எப்படி இருக்கும்? அந்த சென்டென்ஸ் ஒரு சப்ஜெக்ட் பிளஸ் ஹேட் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் தி verb. மெயின் கிளாஸ் வந்து perfect conditional or perfect continuous conditional. இதெல்லாம் நம்ம உதாரணமா பார்ப்போம். If you had studied harder, you would have passed the exam. என்னோட சென்டென்ஸ் வந்து if கண்டிஷனோட இருக்கிறதுனால if முதல்ல வந்துருது. என்னோட சப்ஜெக்ட் இந்த இதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல you. had studied, had plus past participle. ஸ்டடியோட படிக்கிறதோடைய, படிக்கிறதுங்கிறது தான் ஸ்டடி, அதுதான் verb. அதோடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? ஸ்டடிட். V3 ஃபார்ம் ஆஃப் ஸ்டடி இஸ் ஸ்டடிட். ஸோ இந்த இஃப் கிளாஸ் வந்து எந்த இதுல இருக்கு? பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இருக்கு. இஃப் யூ ஹேட் ஸ்டடிட் ஹார்டர், என்னுடைய மெயின் கிளாஸ் எப்படி ஆறுது? பர்ஃபெக்ட் கண்டிஷனல் ஆர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் கண்டிஷனல். யூ வுட் ஹாவ் பாஸ் தி எக்ஸாம். Perfect conditional, you would have passed the exam. Perfect conditional தானே நம்ம perfect tenseல தானே நம்ம எப்படி பார்க்கிறோம்? subject plus have plus subject plus would, you plus would or you plus have, had, அந்த மாதிரிலாம் வருது இல்லையா? past perfectல subject plus had plus past participle. subject தான் you, would, past participle, past உடைய past participle passed, you would have passed. இது ரெண்டு சென்டென்ஸ்மே பாஸ்ட் பத்தி தான் பேசுறது. If I had known your address, I would have sent you invitation. எனக்கு உன்னுடைய அட்ரஸ் தெரிஞ்சிருந்தா நான் உனக்கு இன்விடேஷன் அனுப்பி இருந்திருப்பேன். both the sentences are in past. இல்லையா? both the sentences given over here, இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற ரெண்டு சென்டென்ஸுமே என்னுடைய பாஸ்ட். so it is used to refer unreal past condition. எனக்கு உன்னுடைய அட்ரஸ் தெரிஞ்சிருந்தா, ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு அந்த விஷயம், ஒருவேளை தெரிஞ்சிருந்தா நான் வந்து இன்விடேஷனை கொடுத்திருப்பேன். அண்ட் இட்ஸ் ப்ராபபிள் பாஸ்ட் ரிசல்ட். ஆல்ரெடி இன்விடேஷன் அனுப்பிச்சிருப்பாங்க, அனுப்பாம போயிருப்பாங்க. the result is over. I would have sent you invitation. I would have been happy if you had called me on my birthday. நான் வந்து சந்தோஷமா இருந்திருப்பேன் எப்ப நீ ஒருவேளை என்னுடைய பர்த்டே அன்னைக்கு கூப்பிட்டு இருந்தேன்னா நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். என்னோட பர்த்டேயும் ஆயிடுத்து, அதுல வந்து நீ கூப்பிடவும் இல்லை. so you didn't call and I am not happy. இதுதான் ஆக்சுவல் சிச்சுவேஷன். நீ என்ன கூப்பிடவும் இல்லை, நான் இப்ப நீ கூப்பிடாதனால நான் இப்ப சந்தோஷமாவும் இல்லை. சோ நீ ஒருவேளை கூப்பிட்டு இருந்தேன்னா நான் வந்து சந்தோஷமா இருந்திருப்பேன் அப்படின்னு தான் இந்த சென்டென்ஸ் மீன் பண்றது. so it is unreal past condition. if you had called me on my birthday is over and I'm saying that if you had called me on my birthday, I would have been happy. என்னோட if condition ஆனது past perfectல இருக்கு. past perfectல இருக்கு. if subject you, if is the condition, you is the subject, had called me, past participle of call is called. இல்லையா? என்னுடைய மெயின் கிளாஸ் வந்து பர்ஃபெக்ட் கண்டிஷனல் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. பர்ஃபெக்ட் கண்டிஷனல் ஆர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்
டென்ஸ்ல இது இருக்கும். So type 1, type 2, type 3 conditional sentences with if sentences தான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்திருக்கோம். Conditional sentences are also known as conditional clauses or if clause. Action main clauseல நடக்கிற அந்த செயல் வந்து without if இருக்கும். If condition இருக்கிறது வந்து only if a certain condition is fulfilled. Main clause takes place only when a certain condition is fulfilled. So அதுதான் type 1, type 2, type 3. The type 1 conditionல if clauseங்கிறது simple present, main clauseங்கிறது simple futureல இருக்கு. ஓகே, இதுவே என்னோட type 2 conditionல்ல if clause வந்து simple pastல இருக்கு, main clause வந்து present conditional or present continuous conditionalல இருக்கு. கண்டிஷனே வந்து hypotheticalா இருக்கிறதுனால there is a possibility of probable result. இந்த கண்டிஷன் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. It is very unlikely that the condition would be fulfilled. இதுல type 2 conditionalல. type 3 conditionalல if clause வந்து past perfectல இருக்கு, main clause வந்து perfect conditional or perfect continuous conditionalல இருக்கு. So both the sentences are in past. If you had studied harder, you would have passed the exam. ஒருவேளை நீ நல்லா படிச்சிருந்தேனா நீ பாஸ் பண்ணியிருந்திருப்ப. ஒருவேளை எனக்கு உன்னோட அட்ரஸ் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் உனக்கு வந்து இன்விடேஷன் அனுப்பி இருந்திருப்பேன். தேர்ட் சென்டென்ஸ், நான் வந்து ஒருவேளை நீ என்ன பிறந்த நாள் அன்னைக்கு கூப்பிட்டு இருந்தேனா நான் வந்து சந்தோஷமா இருந்திருப்பேன். So it's an unreal past condition. இது ரியல் இல்லல்ல. நீ என்ன கூப்பிட்டு இருந்தேனா, கூப்பிடல, பர்த்டே ஆயிடுத்து, நீ என்ன கூப்பிடவும் இல்லை, நான் சந்தோஷமாவும் இல்லை. ஸோ கண்டிஷன் இஸ் அன்ரியல். இதுதான் டைப் 3 கண்டிஷனல் சென்டென்சஸ் வித் இஃப். ஓகேயா? நம்ம டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 131ல இது கொடுக்கப்பட்டிருக்கு. Conditional sentences with if. Complete the conditional sentences. Decide whether to use type 1, type 2 or type 3. If I had time, I dash go shopping with you. I would go shopping with you. If I had time. இது வந்து type 3 இல்லையா? If I had time, I would go shopping with you.
If you dash speak English, you will get along with them perfectly. If you speak English, you will get along with them perfectly. இது வந்து எதுல இருக்கு? Type 1. If you speak English. If condition, you subject speak. என்னுடைய verb. So you plus my verb, it is in simple present. நீ ஒருவேளை நீ இங்கிலீஷ் பேசினேன்னா நீ அவங்களோட ஒத்து போவ. You will get along with them perfectly. நல்லா ஒத்து போகும் அவங்களோட. If they had gone for a walk, they dash turn the lights off. அவங்க ஒருவேளை if they had gone for a walk, அவங்க ஒருவேளை வாக் போயிருந்தாங்கன்னா நடக்க போயிருந்தாங்கன்னா அவங்க கட்டாயமா லைட் அணைச்சிருப்பாங்க. They would have turned the lights off. இது டைப் 3ல இருக்கு. கரெக்ட்டா? If she dash to see us, we will go to the zoo. If she comes to see us, we will go to the zoo. So என்னோட if condition ஆனது simple presentல இருக்கு. If she If she comes to see us, we will go to the zoo. I would have told you if I dash see him. I would have told you. நான் உனக்கு சொல்லியிருந்திருப்பேன். ஒருவேளை நான் அவனை பார்த்திருந்தேன்னா. So, if I had seen him. இதுவும் டைப் 3ல இருக்கு. If I had time, நான் இங்க ஆன்சரை எழுதிடுறேன். If you speak English, you will get along with them perfectly. இது வந்து simple present type 1 and the main clause is also in simple future. Type 1ல வந்து if condition simple presentலயும் main clause வந்து simple futureலயும் இருக்கு. If they had gone for a walk, they would have turned the lights off. Turned. They would have turned. எழுதிக்கோங்க. Choose the best time. Will come if I dash time. If என்ன ஆன்சர் வரும்? Have time. நான் வருவேன். எனக்கு ஒருவேளை நேரம் இருந்தா நான் கண்டிப்பா வருவேன். Have time. If he is late, we dash without him. Would start, would have started, will start. So இந்த வந்து simple presentல இருக்கு. If he is late,
ஸோ என்னுடைய டைப் ஒன்ல வந்து என்ன ஆகும், will start. ஃபியூச்சர் சிம்பிள் ஃபியூச்சர்ல என்னுடைய மெயின் கிளாஸ் இருக்கும். will start without him. If you dash me, I would tell you. Will it be all right if I dash a friend tonight? If I, என்ன கரெக்ட் ஆன்சர் வரும்? bring a friend tonight. உனக்கு ஓகேயா இருக்குமா நான் என்னுடைய ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்தா? If you dash to learn a musical instrument, you have to practice. Right answer வரும். If you want to learn a musical instrument, you have to practice. நீ practice பண்ணாதான், நீ வந்து practice பண்ணணும். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் நீ கத்துக்கணும்னா நீ வந்து practice பண்ணணும். எல்லாரும் எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். If they worked hard, they would win. If I invite Shalini, she will come to our party. நான் ஷாலினிய இன்வைட் பண்ணேன் அப்படின்னா அவ பார்ட்டிக்கு வருவா. If I had got enough money, I would have bought these shoes. எனக்கு ஒருவேளை பணம் கிடைச்சது, எனக்கு ஒருவேளை பணம் கிடைச்சது அப்படின்னா நான் கட்டாயமா அந்த ஷூ வாங்குவேன். கண்டிப்பா வாங்கியிருப்பேன். I would have bought these shoes. Fill in the blanks with correct verb forms. If you dash out with your friends tonight, I dash the football match on TV. If you go out with your friends tonight, நீ இன்னைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸோடைய வெளியில போனேன்னா நான் வந்து இன்னைக்கு ஃபுட்பால் மேட்சை பார்ப்பேன். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் ஃபியூச்சர், இது வந்து டைப் 1ல இருக்கு. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் B. If he dash harder, he dash his goals. If he என்ன வரும்? If he tried harder, he would reach his goals. If we dash to the radio, we dash the news. If we listen to the radio,
we dash the news, we will hear the news. In classல if conditional sentences with if page number 137 pros being safeல கொடுக்கப்பட்டிருக்கிறத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். type 1, type 2, type 3. Along with that we have discussed the exercise questions. Okay, எல்லாரும் நோட் டவுன் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இன்னி கிளாஸை நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கை நம்ம பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.